சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாளையோட மார்க்கெட்டுக்கு என்ன வேணும்னு பார்த்தா நாளையோட மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி ஓகேங்களா. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வீடியோ பார்த்துடலாம் ஓகேங்களா. சென்செக்ஸ்க்கான வீடியோ பார்த்துடலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, இன்றைக்கி அதுக்கான லெவல்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குன்ற அனாலிசிஸ் பண்ணிடலாம். என்ட்ரி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக சேனலில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டும் டீட்டெயிலும் இருக்கும், ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயிலும் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கம்யூனிட்டி போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், போஸ்ட்டு இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்தியன் மார்க்கெட்னு இருக்கும், என்எஸ்சி இருக்கும், பிஎஸ்சி இருக்கும், எம்சிஎக்ஸ் இருக்கும். இதோட இந்த ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே, ரெஃபரல் கோட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும். நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக ஓகேங்களா. பார்ட்னர் அக்கௌண்ட்டு ஓகேங்களா வாங்கியிருக்கோம். இந்த ரெஃபரல் இந்த லிங்க்கு தான் மேலே இருக்கும். ஆக்சுவலாக இந்த லிங்க்கு தான் இங்கே இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து அங்கே வந்து இது இருக்கும். ஆக்சுவலாக இந்த கோடு இருக்கும், ரெஃபரல் கோடு கேட்கும் அக்கௌண்ட்டு, இல்லைன்னா ரெஃபரல் லிங்க்கு 5xk4 5x4kjj ஓகேங்களா. இதை கொடுத்தீங்கன்னாலும் ஓகேங்களா. ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் டெமோ வீடியோ நம்ம பார்ப்போம். இதுக்கான வீடியோஸ் வந்து இங்கே இருக்கும். ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி இங்கே இருக்கும். யூஸ் பண்ணுறதெல்லாம் அதுதான் ஓகேங்களா. என்ன பண்ணலாம், நாளையோட மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸ் பார்த்தலாம். சென்செக்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக சென்செக்ஸோட ஃபுல் சார்ட் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு சென்செக்ஸு மந்த்லி சார்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டு 4 மந்தோட லோ அண்ட் ஹை எடுத்திருக்கேன். லாஸ்ட்டு 4 மந்தோட ஹை அண்ட் லோ வந்து நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த ஹை 78,674, லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ. உங்களுக்கு மார்க்கெட் வந்து நமக்கு இது உள்ளே தான் இருக்குது இப்போது. ஆக்சுவலாக எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த ஹையை ரீச் ஆகிட்டு என்ன ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ என்னென்னா இந்த லோ அண்ட் ஹை நமக்கு மார்க்கெட் வந்து இப்போது ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குது, இந்த ஹை இருக்கா, இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை இருக்குது ப்ரீவியஸாக. ஸோ இந்த ஹை இருக்குது, மறுபடியும் என்ன இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை இருக்குது ஓகேங்களா. இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் டு இந்த சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட் டு இந்த ஹை ஓகேங்களா. நமக்கு மார்க்கெட் ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு லோ அண்ட் ஹை, ஒரு லெவல் ரேஞ்ச் போனில், அதாவது லோன்றது நமக்கு மேக்ஸிமம் 2 லோ இருக்குது. 72,129, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 73,500 ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இந்த ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,492, 78,492, 78,500ன்னு வச்சுக்கோங்க, 490, 500 ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸோட லெவல் நமக்கு இந்த மார்க்கெட் வந்து நமக்கு இன்னுமே என்ன ஆகலை, பிரேக் அவுட் ஆகலை. இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகலை. மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு ஓவரால் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரேஞ்ச் போனில் தான் மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த லோவிலேருந்து இந்த ஹை, லோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 71,748, 72,000 72,000 உங்களுக்கு லோ. ஹை வந்து 78,500 ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் மூணில் இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்தது மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். லோ அண்ட் ஹை இது வந்து ஓவரால் இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட இதில் இருக்கலாம். இல்லை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா
78,500 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 78,500 ஓகேங்களா. ஸோ 500 வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நியூ ஹை போகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மறுபடியும் 72,000 to 78,000 ரேஞ்ச் போனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் இந்த ரேஞ்ச் போனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா மறுபடியும் லோ இந்த லெவல் 74,000 74,400 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது இந்த ரேஞ்ச் பவுண்டு ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் பவுண்டு இந்த ஹை பார்த்தோம். இந்த ரேஞ்ச் பவுண்டு இது 78,000, இது நியரஸ்ட் வந்து உங்களுக்கு 73,000. என்ன டார்கெட் வரலான்னு பார்த்தீங்கன்னா 74,000 ரேஞ்ச் பவுண்ட் 74,800 74,900 டார்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டு தான் வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 74,700. ஸோ இங்கே வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்னலாம் ஆக்சுவலாக அதாவது இந்த ரேஞ்ச் பவுண்டு வந்து இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் லெவல்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா. அதாவது ஓவரால்ஸ் லெவல்ஸ் வந்து இது உள்ளே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு முன்னாடி இந்த ஹை வந்துருச்சா, இப்போ நமக்கு பியூராக வந்து இந்த சைட்வைஸில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த லோ மறுபடியும் இந்த ஹை சின்ன ஒரு லெவல் மறுபடியும் ஹையாக இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. இப்போ வந்து இந்த லெவலில் வந்து நமக்கு சின்ன ஒரு சப்போர்ட். ஆக்சுவலாக ஒரே நிமிஷம், அதாவது மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லோ ஓகேங்களா, இந்த ஹை. ஸோ இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டு அதாவது டே சார்ட்டு எடுத்துக்கங்க. டே சார்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 days 20 days கேண்டிலோட லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ டு இந்த ஹை மறுபடியும் இந்த லோ மறுபடியும் இந்த ஹை மறுபடியும் சின்ன ஒரு சப்போர்ட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸு மறுபடியும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. இது சப்போர்ட்டு இது ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக சப்போர்ட் என்ன இருக்குன்னா 76,381. அதாவது நமக்கு லோ பார்த்திங்கன்னா 76,350 ஓகேங்களா. ஹை பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 77,774. இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நாளோட மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகலாம், இந்த லெவலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். ஆக்சுவலாக எந்த பக்கம் ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டு இல்லை செல் ட்ரெண்டுக்கு நீங்கள் போயிடலாம் ஓகேங்களா. அப்போது இந்த லோ இருக்குல்ல என்ன, ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ஹை இருக்குல்ல இந்த ஹை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் பவுண்டில் இந்த ஹைலேருந்து இந்த லோ மறுபடியும் இந்த ஹை இந்த லோ இந்த ஹை இந்த லோ ஓகேங்களா. இது உள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் அந்த லெவல்ஸ் பார்த்தோம்ல, என்ன லெவல்னு பார்த்தோம். இது வந்து லோ வந்து 76,400 77,300 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லெவல் வந்து 77,800, ரெண்டாவது லெவல் வந்து 78,646. ஸோ இன்னுமே நீங்கள் லெவல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த லெவல் இருக்கு, இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா. எரேஸ் பண்ணிட்டேன் மற்றது. இந்த வந்து இந்த ஹை அண்ட் லோ ஓகேங்களா. நமக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஹை ஹெச் இது ஹெச் ஓகேங்களா. இந்த லெவல் இது என்னது லோ ஓகேங்களா. இந்த ஹை டு இந்த லோ இதுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் 0.5 0.6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் வச்சு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த லெவலில் வந்துடும். ஸோ நமக்கு இந்த லெவலில் வந்து இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, சைட்வைஸில் இருக்கா. இங்கே இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், லோயர் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ரீடெஸ்ட்மெண்ட்டு ஹை லோ சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்கும், பை ட்ரெண்டில் இருக்கும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லோட் ஆகலை ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ நாளையோட மார்க்கெட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நாளையோட மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 77,762 ஓகேங்களா. ஸோ அந்த லெவலில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 76,959 இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும்.
எந்த சைடு பிரேக் அவுட் நடக்குதோ மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஓவரால் வந்து நமக்கு சென்செக்ஸ் வந்து டே சார்ட்டு இந்த ரேஞ்ச் போர்டு தான். முன்னாடி பார்த்ததுக்கு இந்த லோ இருக்குல்ல, ப்ரீவியஸ் லோ 76,100 ஓகேங்களா. அதை விட்டிங்கன்னா 78,630 இந்த ரேஞ்ச் பாண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நாளையோட மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 4 டேஸாக வந்து நமக்கு வீக்லி இந்த ரேஞ்ச் பாண்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை டு ப்ரீவியஸ் லோ, இந்த ரெட் கேண்டிலோட இந்த ஹை இருக்குல்ல, ஸோ இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை டு இந்த லோ, இதுக்கு ரீடேஸ்மெண்ட்டிங் எடுத்துங்க 0.5 0.69. இதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பை ட்ரெண்ட் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த லெவல் வரலாம். இந்த லெவலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சைட்வேஸில் இருக்கும். இந்த 2 லெவலில் ஹை அண்ட் லோவில் பை என்ட்ரி எடுத்துக்கலாம். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் போகலாம். இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லோ இந்த ஹை இங்கே வந்து அதுக்கான ரீடேஸ்மெண்ட் 0.5 0.69க்கு ரீடேஸ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. இதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்கும்ல, அது வந்து கம்யூனிட்டியில் இருக்கும். அதில் போய்ட்டு யூசர் ஐடி அது லிங்க் இருக்கும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் மெயில் ஐடிக்கு கேளுங்க. மறக்காமல் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், ரெஃபரல் பண்ணுங்கள் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.